அறிவியலால் தோன்றுகின்ற அற்புதங்கள் தினம் தினமும் விடிகடலாய் பூமிதனை விழுங்கிடுமோ நாமறியோம். இதனால்தான் மனிதர்களின் இயக்கத்தில் பரபரப்பு, புது வேகம் இளைஞர்களை புயல் காற்றாய் மாற்றியது. அதிவேகம் உலகுக்கே ஆபத்தை விளைவிக்கும். மதியும்தான் அப்போது மயக்கத்தில் உறங்கிவிடும். இதை நெஞ்சில் வைக்கத்தான் இளைஞர்களை வேண்டுகிறேன். புதைச்சேராய் பாதையிலே பொய்யிருளும் காத்திருக்கும். இன்றுலகம் பெற்றிருக்கும் ஏற்றமிகு அறிவியலால் நன்றமைந்த வாழ்க்கை தரும் நலமனைத்தும் உங்களுக்கு. இன்றுலகம் பெற்றிருக்கும் ஏற்றமிகு அறிவியலால் நன்றமைந்த வாழ்க்கை தரும் நலமனைத்தும் உங்களுக்கு. என்று தினம் பெற்ற மனம் எண்ணுவதை அறியீரோ? கன்று இளங்கன்றதனால் கனவுகளில் துணிவிருக்கும் என்பதனால் எதை செய்யினும் எல்லையிலா வேகம் வரும். இளமையதன் அடையாளம் இது எனவும் உலகறியும். அதனால்தான் வாகனத்தில் அமர்ந்தவுடன் பறக்கின்றார். இதனாலே விபத்து வரும், இன்னுடலில் இழப்பு வரும். போனால்தான் போகட்டும் என் பொன்னுயிர்தான் எனப் பலரும் வான் ஆளப்போவது போல் வாகனத்தை ஓட்டுகிறார். போனால்தான் போகட்டும் என் பொன்னுயிர்தான் எனப் பலரும் வான் ஆளப்போவது போல் வாகனத்தை ஓட்டுகிறார். மீன் ஆளும் நீர்பரப்பில் மிக நெளிந்து துள்ளும் ஒரு மீனாகப் பாதையிலே மின்னலென வாகனத்தில் தானே இவ்வுலகமெனும் தருக்குடனே செல்கின்றார். போனால் வராத உயிர் பொக்கிசத்தை மறக்கின்றார். மிக அதிக வாகனங்கள் சக பயணம் செய்கையிலே அகம் முழுதும் இளமை எனும் அகந்தையினால் துள்ளுவதா? கைபேசி கழுத்திடையில் கவ்வும் அவன் சாய்ந்த தலை. ஒய்யார பேச்சுடனே ஓட்டுகிறார் வாகனத்தை. யார் உயிர்க்கு யார் எமனோ யாரிடத்தும் பொறுமையில்லை. போரிடவா போகின்றாய் பொறுப்பில்லா மானிடனே, யார் உனக்குச் சொல்லுவது அவரவரின் கடமை இது. போரிடவா போகின்றாய் பொறுப்பில்லா மானிடனே, யார் உனக்குச் சொல்லுவது அவரவரின் கடமை இது. இது உமக்கு தெரியாதா? இல்லை வெறும் அலட்சியமா? புதுப்பாதை அதில் பலரும் போவதைத்தான் மறந்தீரா? புதுப்பாதை உமக்கென்றே போட்டதெனும் ஒரு நினைப்பா? பாதையிலே செல்பேசி பார்த்தபடி ஓட்டுவதை போதையிலே நடப்பவனும் பொறுக்காமல் திட்டுகிறான். பாதையிலே செல்பேசி பார்த்தபடி ஓட்டுவதை போதையிலே நடப்பவனும் பொறுக்காமல் திட்டுகிறான். GPS வழிகாட்ட செல்லுகிறார் இன்னொருவர். நெருக்கடியாம் பயணத்தில் நிகழ்வதெல்லாம் இப்படியே. சாலை விதியின்படி சரியாக பயணிப்போர் நலமாக வீட்டுக்கு நான் சேர அருள்க என உளமாற இறையவனை உள்ளுக்குள் வேண்டுகிறார். சாலை விதியின்படி சரியாக பயணிப்போர் நலமாக வீட்டுக்கு நான் சேர அருள்க என உளமாற இறையவனை உள்ளுக்குள் வேண்டுகிறார். பயணத்தில் செல்பேசி பலமுறைதான் அழைத்தாலும் சலிக்காமல் பேசுகிறார். தன்னை மறந்த பயணம் இது, வலிக்காதோ காது என வழியில் பலர் திட்டுகிறார். பொதுப்பாதை இதில் பலரும் போகின்றார் என்பதெல்லாம் விதிமறந்த இவர்களுக்கு விளங்குவது எப்போது? பொதுப்பாதை இதில் பலரும் போகின்றார் என்பதெல்லாம் விதிமறந்த இவர்களுக்கு விளங்குவது எப்போது? பாதி பேர் இவ்வாறே பயணத்தில் பேசுகிறார். மீதி பேரோ மிரண்டு மிக ஒதுங்கிப் போகின்றார். பெற்றோர்தம் கனவுகளை பிள்ளையின் மேல் சுமத்துகிறார். சற்றும் தயங்காமல் தன் மகனார் கேட்பதனை நொடியில் நிறைவேற்றி நோகாமல் வளர்ப்பதனால் வேகத்தால் இளைஞர் பலர் விபத்தாலே வீழ்கின்றார். ஒரு மகனே போதுமென உவகையுடன் பெற்றவர்கள் அருமையுடன் வளர்ப்பதற்கே அரும்பாடுபடுகின்றார். பிள்ளை இதை மறந்து ஒரு பெரும் விபத்தில் சிக்குவது உள்ளமதை கொல்லும். அது உயர் நரகம் பெற்றவர்க்கு. பிள்ளை இதை மறந்து ஒரு பெரு விபத்தில் சிக்குவது உள்ளமதை கொல்லும். அது உயர் நரகம் பெற்றவர்க்கு. வாகனத்தால் வரும் விபத்தே வையத்தில் பாதி. அதை ஒரு கணத்தில் தவிர்த்திடுமே உங்களது விழிப்புணர்வு. சீர்மையுள்ள திருநாட்டின் சிற்பிகளே சிந்தியுங்கள். வேறால்தான் எப்போதும் வீழாமல் மரம் நிற்கும். விழிப்புணர்வு வேரே நீ வீழாமல் காத்து நிற்கும். ஆயிரமாய் கற்றவர்கள் அலட்சியத்தால் வருந்துவதா? ஞாயிறு போல் அறிவுடைய நல்லோரே சிந்திப்பீர். ஆயிரமாய் கற்றவர்கள் அலட்சியத்தால் வருந்துவதா? ஞாயிறு போல் அறிவுடைய நல்லோரே சிந்திப்பீர்.